நான் ஒன்று சொல்கிறேன் சார், அவங்க ஆளாளுக்கு ஒன்று செட் பண்ணுறாங்களே, நான் செட் பண்ணுறேன். என்டிகே வெர்சஸ் டிவிகே சார். நான் உறுதியாக நம்புகிறேன், அண்ணன் சீமானுடைய முக்கால்வாசி ஓட்டு, நான் தாலும் அண்ணன்லாம் சொல்ல மாட்டேன், முக்கால்வாசி ஓட்டு இந்த ஆளுக்கு தான் போகுது. யார்? விஜய்க்கு தான் போகுது. பல இடங்கள் நான் தப்பாக எடுத்துக்கங்க, பல இடங்களில் பேசுவாங்க தெரியுமா, ஒரு நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்தவங்க தான் பேசுவாங்க தெரியுமா, அது ஏதோ வழக்காடு மொழி மாதிரி பேசி பேசி அதை ரொம்ப இதாகிட்டானு. நான் அதே தான் சொல்கிறேன், என்டிகே சீமான் அவர்களுக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கு நீ பிறந்திருந்தேன்னா விஜய் கட்சியோட 1% கூட வாங்கிரு, நீ நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருக்க. இல்லைனா ஒரு சைடு மீசை, பாதி மீசையை மழுத்துட்டு சுற்றுவியா? இது என்னுடைய கேள்வி. இது யாருக்கு? இவருக்கு. அதே மாதிரி விஜய்க்கும் சார், நீ இவ்வளோ தூரம் பேசுகிற இல்லை, நீ அதிமுக வாக்கு சதவீதத்தில் பாதி வாக்கு, அது 10 வாங்குது, 5 வாங்குது, 1 வாங்குது, ரைட்டுங்களா? அது அதிமுகவினுடைய பலமோ பலவீனமோ, அது விட்டுருங்க. அதில் நீ பாதி வாங்கிரு, நீ ரவுடி தான். நீ ஆளினால் ரவுடி நான் ஏற்றுக்கிறேன். நீ எங்கே வந்து சொன்னாலும் விஜய் தான் மாசுன்னு நான் பேசுகிறேன் சார். என்னை தெரிஞ்சவனுக்கு சொல்கிறேன் சார், தெரியும். என்னை தெரியாதுன்னு சொல்கிறேன், விஜயினுடைய மிக முக்கியமான விமர்சகராக நான் இருந்திருக்கேன் சார், ரைட்டுங்களா? என்னை பற்றி தெரிஞ்சவங்களாம் தெரியும் சார். அதனால் அதை மறைச்சிட்டு நான் விஜய் தான் பெஸ்ட்டு நான் பேச தயாராக இருக்கேன் சார். அதிமுக வாங்குகிற ஓட்டு சதவீதத்தில் பாதி வாங்கியிருப்போது, ரைட்டுங்களா? இதுதான் இவங்களுக்கு. வேறு இதுக்கு மேலே அதை போட்டு பேச வேண்டாம் சார்.